அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வளர்த்த ஞானசம்பந்தர் அவதரித்த இந்த திருத்தலத்தில் இன்று புதுயுகம் தொலைக்காட்சியின் மூலம் தமிழகத்திலேயே முதல் முறையாக அழகெல்லாம் முருகனே என்ற வேல்மாறல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு இந்த முருகன் கோயில் புதியதாக கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலின் பெயர் வேல் வடிவிலான வேல்முருகன் ஆலயம். இந்த ஆலயம் தருமை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களின் 60வது மணிவிழா ஆண்டில் கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இதில் அடிக்கல் நாட்டும் பொழுதே இந்த இடத்தில் மயில் வந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வழங்கியது. மேலும் இந்த ஆலயத்திற்கு இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு தருமை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பு உரை ஆற்ற வருகை தர இருக்கிறார்கள். மேலும் இந்த நிகழ்வு தமிழகத்திலே முதல் முறையாக புதிய யுகம் தொலைக்காட்சி இந்த எங்கள் மண்ணில் நடத்துவது எங்களுக்கு பெருமை. மேலும் இந்த வேல்மாறல் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருத்தலத்தில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். இந்த வேல்மாறல் நிகழ்வானது படித்த பின்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மாற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் என்பது எங்களுக்கு அறியாமல் இருந்த எங்களுக்கு இந்த நிகழ்வின் மூலம் எங்களுக்கு ஒரு ஞான அறிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் கலந்து கொள்ளும் மகளிருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாட்டெல்லாம் இனிக்கின்றது முருகா, உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகா, உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனம் இங்கே காணவில்லையே, உருகாத மனம் இங்கே காணவில்லையே. கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே. முருகா, உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. துதிப்போர்க்கு வல்வினையும் போகும் என்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா. துதிப்போர்க்கு வல்வினையும் போகும் என்றே சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா. நாளென்ன கோளென்ன செய்யும் இந்த கந்தர் அலங்காரம் பாட மனம் குறுகுதையா. நாளென்ன கோளென்ன செய்யும் என்ற கந்தர் அலங்காரம் பாட மனம் குறுகுதையா. முருகா, 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 முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. அருணகிரி
திருப்புகழை பாடுகையிலே மனதில் ஆனந்த உணர்ச்சி எல்லாம் கூடுதையா. அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனதில் ஆனந்த உணர்ச்சி எல்லாம் கூடுதையா. கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் கழலடியை விழிகள் என்றும் தேடுதையா. கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் கழலடியை விழிகள் என்றும் தேடுதையா. முருகா 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 முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனம் இங்கே காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகெல்லாம் முருகனே என்ற அருமையான வேல் மாறல் மகா மந்திர வழிபாட்டு நிகழ்வை நமது தொலைக்காட்சி எடுத்து சீர்காழியில் முதல் முறையாக தொடங்கி இருக்கின்றது. இந்த அருமையான முயற்சி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் அனைத்து இல்லங்களிலும் பெருக வேண்டி இந்த அருமையான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருணகிரிநாதர் அருளி செய்த இந்த அருமையான மந்திர தமிழ் என்று சொல்லலாம். முருகப்பெருமானுடைய நாமம்தான் நமக்கு துணை என்று அவர் சொல்லுகின்றார். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த வடிவேல் நமக்கு துணையாக இருக்கின்றது. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே, ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே, சிவகுமரா உன் மலர்பாதம் மறவேனே. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே, சிவகுமரா உன் மலர்பாதம் மறவேனே. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே. குறையாவும் தீர்க்கின்ற குருநாதா, குறையாவும் தீர்க்கின்ற குருநாதா, என் அறியாமை நினை கண்டு அகலாதா, என் அறியாமை நினை கண்டு அகலாதா. ஒரு நாளும் திருக்கோயில் வருவேனே, சிவகுமரா உன் மலர்பாதம் மறவேனே. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே. தவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான், தவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான், என் தாயாகி தமிழ் தந்து வளர்த்தாயே நீ, என் தாயாகி தமிழ் தந்து வளர்த்தாயே நீ. ஒரு கோடி கவி பாடி உனை போற்றுவேன், ஒரு கோடி கவி பாடி உனை போற்றுவேன். உன் அருளாலே வருகின்ற துயர் மாற்றுவேன்,
உன் அருளாலே வருகின்ற துயர் மாற்றுவேன். ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே, சிவகுமரா உன் மலர் பாதம் மறவேனே. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே. நம்ம புதுயுகம் தொலைக்காட்சி முதல் முறையாக ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. சீர்காழியில் மார்கோனி மஹால் அந்த இடத்துல மார்கோனி மந்த்ராலயா நகர் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் இன்னைக்கு வேல்மாறல் மகாமந்திரத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இது நம்ம புதுயுகம் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி. இது முத்தாய்ப்பான முயற்சியாகவும் அமைஞ்சிருக்கு. இதே முயற்சி இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்கு. எல்லா பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அவங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் நீங்கி எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நாங்கள் அன்போடு பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இப்பொழுது இங்கே உலக புகழ்பெற்ற புதுயுகம் தொலைக்காட்சி முதல் முறையாக சீர்காழி நகரத்திலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வேல் வழிபாடு பக்தி திருவிழா அழகெல்லாம் முருகனே என்ற அற்புதமான இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து நமக்கு குருவருளை அருளாசியாக வழங்கி வாழ்விக்க எழுந்தருளிக்கக்கூடிய முருகப்பெருமானே இங்கே பெரும் தெய்வமாக குருநாதராக எழுந்தருள் இருக்கின்றார். அருணகிரிநாத பெருமான் குருவாய் வருவாய் என்று கேட்டது போல நமக்கு இந்த புண்ணியத்தின் பயனாக நமது குருமணிகள் இங்கே எழுந்தருளி அவர்களுடைய திருக்கண் நோக்கம் சாத்தி நம்மை அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த அருமையான மார்கோனி மந்திராலயா நகரை உருவாக்கி வேல்முருகன் ஆலயத்தை இங்கே அமைத்து இந்த முருகப்பெருமானுடைய புகழை உலகெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய இந்த பக்தி திருவிழாவை ஏற்பாடு செய்து இன்னைக்கு புதுயுகம் தொலைக்காட்சியோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய கல்வி காவலர் தர்மயாதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருக்கரங்களால் அருள் பெற்று நமது ஆதீன பள்ளிகளினுடைய செயலராக விளங்கி பல திருப்பணிகளை ஆற்றி வருகின்ற சீர்மிகு மார்கோனி ஐயா அவர்கள் இப்பொழுது குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு இங்கே தனது பக்தியை அவர்களுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்ற வகையில் வழிபாடாக பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து அவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள். நம பார்வதி என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இப்பொழுது குருமகா சன்னிதானம் அவர்கள் நமது இந்த திருப்பணியை செய்து இந்த மக்களுக்கு எல்லாம் உணவுகளை நல்கி கொண்டிருக்கக்கூடிய திருமிகு மார்கோனி அவர்களுக்கு குருமகா சன்னிதானுடைய ஆசி கவசமாக பொன்னாடை போற்றி அங்கே மாலை அணிவித்து அனுக்கிரகம் செய்கின்றார்கள். இந்த அருமையான வேல்மாறல் மகா மந்திரம் ஓதி வழிபாடு செய்கின்ற நிகழ்வை அழகெல்லாம் முருகனே என்ற இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து குருமகா சன்னிதானம் அருளாசி நல்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனிய நிகழ்விற்கு புகழ்பெற்ற சொற்பொழிவாளர்
திருமிகு புதுகை பாரதி அம்மையார் அவர்கள் முருகனுடைய பெருமையெல்லாம் தொலைக்காட்சி வாயிலாக இல்லங்கள் தோறும் உள்ளங்களிலே சென்று சேர்க்கின்ற சிறப்பு மிகுந்த ஒரு உரை வள்ளன்மை உடைய பெருந்தகையாளர் திருமிகு புதுகை பாரதி அம்மையார் அவர்களுக்கு ஆசி இங்கே வழங்கப்படுகின்றது. இந்த அருமையான நிகழ்ச்சியை இந்த இடத்திலே தொடங்க வேண்டும் என்று புது யுகம் தொலைக்காட்சி அந்த பணியாளர்கள், நிர்வாகிகள், ஒளிப்பதிவாளர்கள் அனைவரும் இணைந்து சென்னையிலிருந்து பெரும் திரளாக அந்த குழுவினர் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே அமைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது குருமுகா சன்னிதானம் அவர்கள் இங்கே ஆசி நல்குகின்றார்கள். இந்த அருமையான மாலை பொழுதிலே சஷ்டி திதி கூடிய நன்னாள் வெள்ளிக்கிழமை கூடிய புனிதமான இந்த திருநாளிலே முருகப்பெருமானுடைய அருளை நாம் பூஜிப்பதற்கு அருவுருவமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வேல் வழிபாட்டினை இங்கே குருமுகா சன்னிதானம் அவர்கள் அருளாசி உரையோடு தொடங்கி வைத்தருளுகின்றார்கள். இன்றைக்கு வாழுகின்ற நாம் தரிசிக்கக்கூடிய வள்ளல் நமது குருமணிகள். ஏனென்றால் கந்தசஷ்டி பெருவிழாவிலே 6 நாட்களும் பல ஆண்டுகளாக அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உரையா நோன்பிருந்து திருச்செந்தூர் சென்று அங்கேயே செந்திலாண்டவனுடைய திருச்சன்னதியிலே வீற்றிருந்து வழிபாடு ஆற்றி அங்கே அடியார்களுக்கெல்லாம் பாலமுது அளித்து அவர்கள் இந்த முருகப்பெருமானுடைய அருளை வாரி வாரி வழங்கியவர்கள். முருகப்பெருமானுடைய அந்த திருச்சன்னிதானத்திலே அருள் பெற்ற குமரகுருபர முனிவர் குருவருளை பெற வேண்டும் என்று முருகப்பெருமானிலே காட்டப்பட்ட ஒரே ஒரு குரு பரம்பரை என்றால் நமது தர்மயாதீன பரம்பரைதான் அது என்பது மிகையல்ல. குமரகுருபர பெருமானுக்கு வாக்கு தடைப்படும் இடம் எதுவோ அங்கே இருக்கக்கூடிய குருநாதர் தான் அவருக்கு மெய்ஞானங்களை போதிக்கின்ற இந்த சகலருக்கெல்லாம் சிவமாக எழுந்தருளுகின்ற பெருமான் என்று உணர்த்தி அருளினார். அதுபோலவே அவர் மீனாட்சி அம்மையினுடைய அருளை பெற்று தர்மைக்கு வருகின்றார். அந்த தருமபுரம் ஊரில் குறுகினேன் ஒரு மாத்திரை அளவு என் பேரில் குறுகினேன் என்று அந்த ஊருக்குள் நுழைந்த உடனேயே அவருடைய அந்த மும்மலங்களுடைய இடர்களெல்லாம் நீங்கியது, அவர் சுகம் பெற்றார் என்று அவர் சொல்லுகின்றார். அங்கே வந்து 4வது குருமுகா சன்னிதானம் அவர்களுடைய அருளை பெற்று அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது இவர்கள் வாக்கு தடைபடுகின்றது. அந்த நேரத்திலே முருகப்பெருமானால் காட்டப்பட்ட குருநாதர் இவர்தான் என்று எண்ணி அவர் திருவடிகளிலே விழுந்து வழிபாடு செய்ய அவர்கள் ஏற்று அவர்களை தர்மயாதீனத்தினுடைய பிரதம சீடராக ஆக்கி இன்றைக்கு இந்த பாரத தேசமே நமது சமயத்தின் வாயிலாக பயனை பெறுகின்றது. இன்றைக்கு நாம் எல்லாம் இந்து சமயத்திலே இருக்கின்றோம் என்றால் அதற்கு தர்மயாதீனத்தினுடைய சீடராக இருந்த குமரகுருபர முனிவர் காசி வரை சென்று நமது இந்த சமயத்தை பாதுகாத்தவர்கள். 4வது குருமணிகளால் அங்கே சமயம் மாறப்படுவதை அறிந்து அந்த பூசல்களை எல்லாம் களைவதற்கு தர்மையிலிருந்து அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் காசியை மயிலைக்கு கொண்டு வந்தார்கள், தர்மையை காசியில் சேர்த்தார்கள். இப்படி நமக்கு அகத்தியர் எப்படி கைலாயம் வரை சென்று தமிழ் வளர்த்தாரோ அந்த போல நமது தர்மயாதீன பரம்பரை தமிழையும் சைவத்தையும் குறிப்பாக ஒன்றை சொல்லி இங்கே நான் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளவில்லை. தர்மயாதீனத்தினுடைய சிறப்புகளிலே மிகப்பெரியது ஒவ்வொரு நாளும் குருமணிகள் சொக்கநாத பெருமானை பூஜை செய்வது, அது ஆன்மார்த்த பூஜை. அதே போல எல்லா குருமகா சன்னிதானங்களும் இஷ்ட தெய்வமாக வழிபடுகின்ற மூர்த்தி அங்கே சுப்பிரமணிய பெருமான் தான் அங்கே வீற்றிருந்து அருளுகின்றார். எந்நேரமும் தர்மயாதீனத்தினுடைய பூஜை மடத்திலே முருகப்பெருமான் தான் எழுந்தருளி
அங்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பார், அருள் புரிந்து கொண்டிருப்பார். சொக்கநாத பெருமானுடைய பூஜை நேரத்தில் மட்டுமே பெருமான் அங்கே எழுந்தருள்வார். இது எப்படி என்றால், பாண்டிய நாட்டிலே சோமசுந்தர பெருமான் பாண்டியனாக அரசாட்சி செய்தும் தமிழ் சங்கத்தினுடைய தலைமை புலவனாக வீற்றிருந்து அருளியது போலவே தருமையிலும் அதே சொக்கநாத பெருமானும் தன் தமிழ் கடவுளாகிய கந்த கடவுளும் எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கின்றார்கள், அனுக்கிரகம் செய்கின்றார்கள் என்பதை நாம் திருக்கைலாய பரம்பரையில் நமக்கு நந்தி பரம்பரையாகவும் கந்த பரம்பரையாகவும் நமது தர்மயாதினம் விளங்குகின்றது. நமக்கெல்லாம் பொன்னுலகு மண்ணுலகு எவ்வுலகு வேண்டினும் பொருளன்றி மற்ற அழியாத வீடையும் தரக்கூடிய செல்வமுத்துக்குமர பெருமான் அருளாட்சி செய்கின்ற திருத்தலமாகிய வைத்தீஸ்வரன் கோயில் தர்மயாதினத்தினுடைய அருளாட்சியில் சிறப்பாக இருக்கின்றது. இப்படி நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த பரம்பரையிலே 27வது வள்ளலாக எழுந்தருளி இந்த இடத்திலே அவர்களுடைய பாதம் பட்டது, கோயில் வந்தது, முருகப்பெருமான் எழுந்தருளினார். இன்னைக்கு எல்லா இல்லத்திலேயும் இந்த முருகப்பெருமானுடைய அருளை சேர்க்கின்ற அருமையான நிகழ்வு நடந்திருக்கின்றது. எல்லாரும் நீங்க எல்லாம் கைத்தட்டி இந்த இதை வரவேற்க வேண்டும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு என்று முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றி நமது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அந்த பிள்ளை திருநாமம், அவர்களுடைய தாய் தந்தையர் அவர்களுக்கு இட்ட பெயர் வேல் முருகன் என்ற முருகப்பெருமானுடைய திருநாமம்தான். அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் தம்பிரான் சுவாமிகளாக இருந்த பொழுதும் குமாரசாமி தம்பிரான் என்ற அந்த திருநாமத்திலே எழுந்தருளி இருந்தார்கள். இன்றைக்கு குருமகா சன்னிதானமாக அவர்கள் அந்த மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளாக முருகப்பெருமானுடைய திருநாமத்தை தாங்கி இருக்கின்றார்கள். அவர்களை ஆட்கொண்டு அருளிய குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். சண்முக பெருமானே இவர்களுக்கு எல்லா வகையான இதையும் செய்து ஆச்சாரிய அபிஷேகம் செய்து அருளாசி நன்கியபடியால் முருகப்பெருமானுடைய அந்த பேர் அருள் நமக்கு இங்கே குருமகா சன்னிதானத்தின் வாயிலாகவே நமக்கு கிடைத்திருப்பதை இந்த நேரத்திலே எண்ணி மகிழ்ந்து இப்பொழுது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாசி அழகெல்லாம் முருகனே என்ற முருகப்பெருமானுடைய சிறப்பையும் வேலினுடைய பெருமையையும் வேல்மாறல் வழிபாட்டினுடைய முறைகளையும் அதனால் விளைகின்ற பயன்களையும் நமக்கு எடுத்து விளக்குவதற்காக புகழ்பெற்ற உலகறிந்த சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அம்மையார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களும் அவர்களைப் போலவே சிறந்த பேச்சாளர். ஆன்மீகத்தை பற்றி நமக்கு தொலைக்காட்சிகளிலே பல நிகழ்ச்சிகளை ஆற்றி வருபவர். குறிப்பாக திருமுறைகள், அருளாளர்கள், நாயன்மார்கள், முருகப்பெருமானுடைய பெருமை, விரதங்கள் எல்லாம் எடுத்து அவர்கள் சேர்த்து வருகின்றார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டியிருக்கின்றது. குருமகா சன்னிதானம் அவருடைய திருமுன்னிலையில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் நமது குருமணிகள் கிருபானந்த வாரியார் முதல் அத்துணை பெரியோர்களையும் கண்டு அவர்களுக்கு ஆசி நல்கியவர்கள். அப்படிப்பட்ட நமது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய முன்னிலையில் இவர்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. மாறல் பாராயணம் என்றாலே வளம்தான், சகல செல்வங்களும் பெருகும் என்ற வகையில் இன்றைக்கு அவர்களுக்கு திருவருளும் குருவருளும் வாய்த்திருப்பதை எண்ணி போற்றி அவர்கள் இப்பொழுது இங்கே உரையாற்றுமாறு அவர்களை அன்போடு விழாக்குழுவின் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன்.
ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. எல்லாம் வல்ல ஆறுமுக கடவுள் முருகப்பெருமானுடைய பேரருள் கருணையினால் இன்றைய தினம் நமக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருளோடு நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருளும் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் பணிவோடு வணங்கி மகிழ்ந்து இந்த நல்ல நாளிலே வெள்ளிக்கிழமை மாலை வேளை இத்தனை பெண்களோடு இவ்வளவு சகோதரிகளோடு சேர்ந்து வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணத்திலே கலந்து கொள்வதற்கு இன்றைக்கு இறைவன் எனக்கு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றான். கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ராமனுடைய அந்த காப்பியத்தை எடுத்து வைத்து நான் எழுதுகின்றேன். எப்படி தந்தை தன் பிள்ளை செய்யக்கூடிய சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டை கூட பெருமிதமாக எடுத்துக்கொள்வானோ அதுபோல கற்றறிந்த சான்றோர்கள் என்னுடைய இந்த கவிதையை காப்பியத்தை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு பாடல் எழுதுவார். அதுபோல இன்றைக்கு நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் திருமுன்னிலையிலே நாங்கள் எல்லோரும் பேசுகின்றோம் என்று சொன்னால் அது ஒரு தந்தை மகளினுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவதை போல அவர்களுடைய அந்த திருமுன்னிலையிலே பேசுவதை மிகுந்த பாக்கியமாக கருதுகிறேன். வேல்மாறல் பற்றி புரிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் பயணம் போகணும்னு நான் சொன்னேன் இல்லையா? என்ன பயணம் அப்படின்னா, முதல்ல இந்த வேல்மாறலுடைய பயணம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் கொங்கு மண்டலத்திலே தொடங்குகிறது. கொங்கு மண்டலத்துல பூனாச்சி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல சிதம்பரம் என்கின்ற ஒரு ஐயாவுக்கும் மகாலட்சுமி என்கின்ற அம்மாவுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை எப்படி பிறந்ததுன்னா, ரொம்ப காலம் அவங்களுக்கு பிள்ளை செல்வமே இல்லை. முருகப்பெருமானை வேண்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு அந்த தாயினுடைய கண்ணு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நிக்குது. இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, பயந்து ஓடல, கற்பூரம் ஏற்றி அந்த நாகத்தை வணங்குகிறார்கள். தாயும் தந்தையும் வணங்கிய உடனே அந்த நாகம் போகிறது. அப்ப நாகாச்சல மூர்த்தியாக இறங்கக்கூடிய திருச்செங்கோட்டு பெருமான் செங்கோட்டு வேலவனை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேலனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மகில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்பார் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட திருச்செங்கோட்டிலே அந்த திருச்செங்கோட்டுக்கு நாகாச்சலம்னு பேரு. அந்த நாகாச்சல மூர்த்தி கிட்ட போய் வேண்டுறாங்க. அதற்கு பிறகு இவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறதுன்னா, 12 அமாவாசைகள் தினம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அங்க போய் விரதம் இருக்கிறார்கள் இந்த தம்பதியர்கள். அதன் பிறகு அந்த தாயினுடைய மணி வயிற்றில முதல்ல ஒரு பெண் பிள்ளை உதிக்கிறாள். அதனை தொடர்ந்து சில ஆண்டுகளிலே ஒரு ஆண் பிள்ளை அவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கிறது. அப்படி ஆண் பிள்ளையா பிறக்கிற அந்த பிள்ளைக்கு அர்த்தநாரின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பிள்ளைதான் பின்னாளிலே நமக்கு வேல்மாறல் மகாமந்திரத்தை வழங்கிய நம்முடைய வெள்ளிமலை சுவாமிகளாக உயர்கிறார். அப்படி திருச்செங்கோட்டிலே வாழக்கூடிய செங்கோட்டு வேலவன் அர்த்தநாரீஸ்வர பெருமானுடைய அருளாலே பிறந்த அந்த குழந்தை வளர்கிறது. காலப்போக்கில் கர்ம வினையிலால் அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுதே அவனுடைய தந்தை காலமாகிறார். அம்மா அவர் உடன் பிறந்த அண்ணன் வீட்டுல போய் பிள்ளைய வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு 9 வயது ஆகுது. அந்த காலத்து முயற்சிப்படி 9 வயது ஆண் பிள்ளைக்கு பாலிய விவாகம் பண்ணி வச்சிடறாங்க. மாமா பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணா பொறுப்பு வரும்னு நம்ம காலத்துல சொல்றாங்கல்ல. கல்யாணம் பண்ணி பல ஆண்டு ஆனாலும் பொறுப்பு வராதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதை பத்தி கணக்குல இல்ல, பொதுவா நம்பிக்கையா சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்படி அர்த்தநாரிக்கு திருமணம் ஆகிறது. குழந்தைகளும் பிறந்து விடுகின்றன. குடும்பத்தை காப்பாற்றணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு பணிக்கு போகணுமேன்ட்டு அவருக்கு பிடிச்சது பாட்டு பாடுறது, நாடகத்துல நடிக்கிறதெல்லாம். அதெல்லாம் சின்ன சின்ன வேடங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும் என்று சொல்லி உறவினர்கள் மூலமாக மைசூர் அரண்மனையிலே அவர் ஒரு பணிக்கு போறார். ஒரு 22 வயது வாலிபரா இருக்கார். அந்த நேரத்துல மைசூர் அரண்மனையில யாரோ
ஒரு ஒரு பக்கத்துல ஒரு திருமண வீட்டுல போய் வேலைக்காக போறார். போன இடத்துல ஒரு சந்தர்ப்பமா அந்த பெண்ணுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை தாலி கட்ட முடியல, அவருக்கு உடலுக்கு நோய் வந்துருச்சு. அங்க வந்திருந்த இந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பெண்ணுக்கு தாலி கட்ட வச்சுட்டாங்க. இரண்டாவது திருமணம் ஆயிடுச்சு. யாருக்கு? அர்த்தநாரிக்கு. இரண்டாவது திருமணம் பண்ணி அந்த குடும்பம் மைசூர்ல இருக்கு. திருச்செங்கோட்டுல இங்க முதல் மனைவியும் 3 குழந்தைங்களும் இருக்காங்க. வந்து பார்த்து போறாரு. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து முதல் மனைவியும் அவருடைய 3 பிள்ளைகளும் இறைவனடி சேர்ந்து விடுகிறார்கள். சோதனையை பாருங்க. அப்புறம் இரண்டாவது மனைவிக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளும் ஏதோ ஒரு கர்ம வினையினால அவர்களும் இறைவனடி சேர்ந்து விடுகிறார்கள். இப்ப அவர் இரண்டாவது கல்யாணம் பண்ண மனைவி, அவருடைய பிள்ளை, ஆண் பிள்ளை ஒண்ணு 3ஆவதா பிறந்திருக்க, நரசிம்மன் பேரு. 3 பேரும் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல இறைவன் திருவுள்ளப்படி அர்த்தநாரிக்கு ஒரு வயிற்று வலி வருகிறது. வயிற்று வலினா வயிற்று வலி இன்ன வயிற்று வலின்னு இல்ல, என்ன அதுவும் இங்கதான் பேசணும் வயிற்று வலியை பத்தி. கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக ஆக்கிய நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அவதரித்த மண் இல்லையா, அங்கேயும் வயிற்றுல நோய் தானே வந்தது. திருநீற்று பதிகம் பாடி திருநீர் இட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தார் இல்லையா நம்முடைய ஆளுடைய பிள்ளை. அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு பிறந்த முருகன் மட்டும் என்ன பண்ணுவாரு, அவர் பக்தனுக்கு வயிற்றுல வலியை கொடுத்துட்டார். மைசூர்ல இருக்கார், நல்லா யோசிச்சுக்கங்க. மைசூர்ல இருக்காரு, என்னென்னமோ வைத்தியம்லாம் பண்றாங்க, வயிற்று வலி நோய் தீரல. அதனால அங்க இருந்த அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இங்கெல்லாம் சரி வராது, நீ நேரா பழனிக்கு போன்றாரு. இந்த நண்பருடைய சொல் கேட்டு மனைவி அந்த ஆண் பிள்ளை 2 பேரையும் அழைச்சிட்டு அர்த்தநாரி பழனியம்பதிக்கு வருகிறார். 48 நாள் மனைவியும் பையனுமாவது வேற வேற உணவுகள் கிடைச்சத வேலையை செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனால் அர்த்தநாரி அவர்கள் சுவாமி முருகப்பெருமானுக்கு செய்த அபிஷேக பாலை மட்டும்தான் 48 நாளும் சாப்பிட்டிருக்கார். பெருமக்களே, 48 நாள் தண்டாயுதபாணி சுவாமி பழனி ஆண்டவருடைய அபிஷேக பாலை சாப்பிட்டு என்ன நோயினே தெரியாத அந்த அர்த்தநாரி அவர்களுடைய வயிற்று வலி 48ஆம் நாள் தீர்ந்து போகிறது. அதன் பிறகு 4 ஆண்டுகள் அங்கேயே இருந்து முருகனுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். கோயிலை சுத்தப்படுத்துறது, முருகனுக்கு வேண்டிய பூமாலைகள் எல்லாம் தொடுத்து கொடுக்கிறதுன்னு குடும்பமாக திருப்பணிகள் செய்கிறார்கள். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. திருவண்ணாமலைக்கு போகிறார். அங்கே சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு பக்கம், விருப்பாட்சி மலையின் மேல ரமண மகரிஷி ஒரு பக்கம். இவர் போறாரு, சேஷாத்ரி சுவாமிகளை தரிசிக்கிறதுக்காக போறாரு. மேல பார்த்தா மேல போங்கிறாரு. மேல போனா கௌபீனம் உடுத்திக்கிட்டு கையில பெரிய தண்டத்தை வைத்துக்கொண்டு நெடுநெடுன்னு உயரமான உருவத்தோட தலையெல்லாம் ஒழுக்கையா ரமண மகரிஷி நிக்கிறார். இவர் பழனியில இருந்து கிளம்பி போறாரா, அங்க போனா எப்படி இருக்கும்? கௌபீனம் மட்டும் உடுத்திட்டு கையில தண்டத்தோட நிக்கிற ரமண மகரிஷியை பார்த்த உடனே சாட்சாத் பழனிமலை முருகனை பார்த்த அந்த பரவசத்துல விழுந்து கும்பிடுறார். இப்ப அவர் அருள் பண்ணுகிறார், நீ செல் என்று. அவரோடு சில காலம் தங்குகின்றார். அதன் பிறகு அங்கே இருந்து வள்ளிமலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அருள் அவருக்கு வருகிறது. சேஷாத்ரி சுவாமிகள் வழிகாட்டுறார். அதுலயும் ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க. அவர் மலையில இருந்து கீழே வந்தாராம், விருப்பாட்சி மலையில இருந்து. யாரு? வள்ளிமலை சாமி மேல இருந்து கீழே வராரு. சேஷாத்ரி சாமி ஒரு எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாராம். என்ன சாமி எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறீங்கன்னு கேட்டா, மனுஷங்களை எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி பார்த்தேன், எவனும் வெளுக்கிற மாதிரி தெரியல, எரும மாட்டையாவது வெளுக்க வைக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அதுல என்னன்னா, சேரை எடுத்து வச்சு தேய்ச்சார்ல, சேரை வச்சு தேய்ச்சா ஒரு மாதிரி துர்நாற்றம் தானேமா வரணும், ஆனால் சந்தன வாசனை வந்ததாம். ஞானிகளுடைய அணுக்கம் அப்பேற்பட்டது. இப்ப அவரை தரிசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வள்ளிமலைக்கு போகிறார். வள்ளிமலைங்கிறது எங்க இருக்குன்னா, சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தலத்துல இருக்கு. அங்கே சென்று வள்ளிநாயகி அவதரித்த அந்த வள்ளி கொடி கிழங்கு இருந்த அந்த குழிக்கு பக்கத்துலதான் இவர் போய் சேருகிறார். அங்கே வள்ளிநாயகிக்கு பொங்கி அப்படின்னு பேர் வைத்து அங்கே திருப்பணிகளை எல்லாம் செய்கின்றார். 1870 பிறந்தவர்.
அதன் பிறகு நிறைய நீண்ட நெடும் பயணம், குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பவும் முருகன் மீதே அவருக்கு அதிகமான ஒரு ஈடுபாடாக இருந்தது. அங்கே இருந்து கொண்டு திருத்தணியிலே படி பூஜை செய்வதற்கான ஆவணம் செய்கிறார். 1918 வருஷம் திருத்தணியில படி பூஜை ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் கேளிக்கைகள்ல தான், அதாவது உடலை வீணாக்கக்கூடிய தேவையில்லாத பழக்கங்களை எல்லாம் கொண்டு வந்துகிட்டு அதுல கேளிக்கையில தான் எல்லாரும் ஈடுபடுறாங்க. அதுல இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்று கருதி படி பூஜையில எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறார். திருத்தணி மலை முருகன் மேல அவ்வளோ ஒரு பக்தி. முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டுல திருத்தணி மலை கொஞ்சம் வித்தியாசமான மலை. ஏன் தெரியுமா? திருத்தணியில முருகன் சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறார், ஆனந்தமா இருக்கார், மகிழ்ச்சியா இருக்கார். சூரசம்ஹாரம் நடக்குதுல்ல ஐப்பசி மாசம், ஊர் நாட்டுல உள்ள எல்லா முருகன் கோவில்லையும் நடக்குது இல்லமா, திருச்செந்தூர் மாதிரியே நம்ம பக்கம் உள்ள முருகன் கோவில்லையும் நடத்துறோம்ல. ஆனால் திருத்தணியில மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது. ஏனென்றால் அங்கே அனுகிரக மூர்த்தியாக முருகப்பெருமான் இருக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய திருத்தணி தலம் அவருக்கு அவ்வளவு பிடித்தது. அங்கே இருந்து கொண்டு நிறைய திருப்பணிகளை செய்கிறார். அதுக்கு பிறகு திருப்புகழை பரப்புகின்றார். இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிற பொழுது வள்ளிமலையில ஒரு நாள் ஒருத்தர் வர்றார். போலியா தன்னையத்தான் தான் தான் முருகன் சொல்லிக்கொண்டு ஒருத்தர் வரார். வந்தவர் இவருக்கு எதிராக சில மந்திரங்களை எல்லாம் ஏவுகிறார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருப்புகழை அதிகம் படித்தவர் இல்லை, ஊன்றி படித்தவர் இல்லைனாலும் கூட அருணகிரிநாத பெருமான் மேல அவ்வளவு பக்தி உண்டு. மற்றவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு திருப்புகழை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு எதிர்ப்புன்னு ஒண்ணு வர்ற பொழுது அதை முறியடிக்கிறதுக்கான வல்லமை வேணும் இல்லையா? அப்படி வல்லமை வேண்டும்ங்கிறதுனால குருநாதரை மனதிலே நினைக்கிறார். அருணகிரிநாத பெருமான் எழுதிய வேல் வகுப்பு நூல் இருக்கு இல்லையா, அந்த வேல் வகுப்பு நூலினுடைய வரிகளையே முன்னுக்கு பின்னா மாற்றி போட்டு 64 வரிகளிலே இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை பாடுகிறார். உடனடியா பாடுறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் ஒன்னும் பெருசா படிச்ச புலவர் இல்ல, பாண்டித்யம் பெற்றவர் இல்ல. எங்கேயோ பிறந்து எப்படியோ பிழைப்புக்காக வேற மாநிலம் போய் சுற்றி வளைச்சு வந்து பழனி முருகன் கிட்ட தஞ்சம் அடைஞ்சு உடல் நோயில இருந்து விடுபட்டு பிழைச்சா போதும்னு தானே இருந்தாரு. அந்த பக்தர் ஒரு எதிர்ப்புன்னு வந்த உடனே ஒரு நொடியில பாடல் பாடக்கூடிய வல்லமையை பெறுகிறார். இதுல என்ன தெரியுமா முக்கியமான விஷயம்? அவரை எதிர்த்து வந்து நின்ன அந்த போலி மந்திரவாதி இவர் வேல்மாறல் மகாமந்திரம் சொல்ல சொல்ல அவருடைய உடம்புல நெருப்பே இல்லாமல் எரிச்சல் பெருசா வந்துருச்சு. வேல்மாறலை கேட்ட உடனே அந்த போலி ஆளு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டார். இப்ப சொல்றேன், வேல்மாறல் மகாமந்திரத்தை ஊன்றி பாராயணம் செய்தால் எதிர்ப்புகள் நம்மை கண்டு அகரண்டு ஓடும். அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம். கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்னா பின் தெருவில் இருக்கிற அக்கான்னு நினைக்காதீங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி. நம்முடைய கோபம், பொறாமை, பயம் இவற்றையெல்லாம் விட்டு விட்டு நல்ல மனதோடு தைரியமாக உற்சாகமாக வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு வேண்டிய அத்தனை ஆற்றலையும் தரக்கூடியது இந்த வேல் மட்டும்தான். முருகன் வேறு, வேல் வேறு அல்ல. ஏனென்றால் இதை கொடுத்தவள் அன்னை பராசக்தி. சக்தி இருந்தால் சிவம் செயல்படும். அப்பேற்பட்ட அளவிலே அந்த வேலை கையில் கொண்டிருக்கக்கூடிய முருகனை வணங்குவதுதான் நம்முடைய வேலை.
அதுல தான் சொல்றாரு, திருப்புகழை மந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, திருப்புகழை யாராவது பழிச்சா அவங்களுக்கு அந்த திருப்புகழ் நெருப்பாக போய் சேரும். அதே போலத்தான் வேல்மாறலை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம இருட்டுல போய்கொண்டிருந்தாலும் கூட வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு பக்கமும் இந்த வேல்மாறல் நமக்கு காவலாக வரும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அந்த பாட்டுல இருக்கிற வரிகளுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். யாராவது திருப்புகழை வாசிக்கக்கூடிய, பாராயணம் செய்யக்கூடிய அல்லது முருகனை வணங்கக்கூடிய பக்தர்களை கேலி பேசினால் அவர்களுடைய குலத்தையே அறுத்து விடுவான். அப்ப முருகனுடைய பக்திக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. முருகனை வணங்குறவர்களுக்கு வேண்டிய மட்டும் வேண்டியதெல்லாம் கிடைக்கும். இது சத்தியமான வாய்க்கு. அதனாலதான் எங்க இருந்து கூப்பிட்டாலும் ஓடோடி வருவதற்காக மயில் மீது தன்னுடைய அந்த வாகனத்தை தயாராக வைத்திருக்கிறார். மயில்ங்கிறது என்ன? அவரை எதிர்த்து போரிட வந்த சூரபத்மன் தான் மயில். அவர் கையில வச்சிருக்கிற கொடி என்ன? சேவர் கொடி. சூரபத்மன் தான் மாமரமாக நின்றான் இல்லையா, அந்த மாமரத்தை தான் இருகூறாக ஆக்கி ஒன்று சேவர் கொடியாகவும் ஒன்று மயில் வாகனமாகவும் ஆக்கினாரா? இதுல என்ன சூக்ஷ்மம் பாருங்க. யாரெல்லாம் நம்மளை எதிர்க்கிறோம்னு வர்றாங்களோ அவங்களை எல்லாம் நம்முடைய புத்தி சாதுரியத்தினால நமக்கு உரியவர்களாக நாம் ஆட்கொண்டு விட வேண்டும். நம்ம புகழை பரப்புவதற்கு கூடிய கொடியாகவும் நாம சொல்றதை கேட்கிற, இங்க போனா அங்க போறது, அங்க போனா அங்க போறது அப்படின்ற வாகனமாக முருகன் ஆக்கினார் இல்லையா. முருகனுடைய இந்த ஸ்கந்தபுராண வரலாறு அவ்வளவு விதமான ஒரு பெரிய தத்துவத்தை உடையது. இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இது முருக யுகம்னு சொல்றாங்க. இந்த யுகம் இல்ல, எல்லா யுகமும் முருக யுகம் தான். அதனாலதான் வேல்மாறல் மகாமந்திரம் முன்னாடி அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மேல வெறுத்தன் என அந்த வரிகள் முன்னாடி 20 தடவை, பின்னாடி 20 தடவை, நடுவுல 64 தடவை. அப்படி கணக்கு பண்ணி பார்க்கிற பொழுது நடுவுல ஒரு 32, 35 அந்த மாதிரி வரிகள்ல இன்னொரு முறை சேர்த்து பார்த்தால் 108 முறை அந்த வரியை மட்டும் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். வாழ்க்கையில எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் எல்லாரும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் என்பதைத்தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், அவருக்கு திருப்புகழ் சுவாமின்னு ஒரு பேரு, பழனியில இருந்ததுனால மைசூர்ல இருந்து வந்ததுனால மைசூர் சாமின்னு ஒரு பேர் வச்சாங்க. எப்படி வேணாலும் எல்லாரும் கூப்பிட்டுக்கலாம். நாம எல்லாரும் அன்போட வேல்மாறல் சாமின்னு கூப்பிட்டா கூட அது பொருத்தமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? அப்பேற்பட்ட வேல்மாறல் மகாமந்திரத்தை இன்னைக்கு நம்ம குருமகா சன்னிதானம் அவர்கள் முன்னிலையிலேயே நம்ம எல்லாரும் பாராயணம் செய்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம். நம்ம எல்லாருடைய இல்லங்களிலும் மனமார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இதை நீங்க பாராயணம் பண்ணணும். நம்ம குடும்பம் மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய எல்லார் வீடுகள்லையும் நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உடலும், நல்ல தைரியமான மனமும், நல்ல வளமும், நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி செல்வமும், தொழில் விருத்தியும், நாட்டுல தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு ஆண்டாள் நாச்சியார் கேட்டது போல தீங்கின்றி மழை பெய்ய வேண்டும், வெயிலும் அளவோட இருக்க வேண்டும், நல்ல நீர் வளம் பெருக வேண்டும், பயிர்கள் எல்லாம் விளைய வேண்டும் என்று எல்லா வேண்டுதல்களையும் சேர்த்து உலக நன்மைக்காக இந்த பாராயணத்தை செய்வோம். அதிலே நம்முடைய நன்மையும் அடங்கி இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த வேல்மாறல் மகா மந்திரம் பாராயணம் செய்யும் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேல்மாறல் இந்த மகாமந்திரத்தினுடைய பெருமையையும் அதனை அருளி செய்த அருளாளருடைய சிறப்பையும் எடுத்து விளக்கி, அழகெல்லாம் முருகனே நமக்கெல்லாம் அவன் அருளே என்ற வகையில் போற்றுதலுக்குரிய சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அம்மையார் அவர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். புகழ்பெற்றவர் என்று சொன்னாலும் இவருடைய பேச்சு மிகப்பெரிய சிறப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. அதனால்தான் முருகப்பெருமான் இவர்களை இந்த நாளில் அழைத்திருக்கின்றார் என்ற வகையில் போற்றினார்கள். அந்த போற்றுதல்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு